நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இந்த எழுத்துத் தேர்வு, மாவட்ட நீதிமன்றத்துக்கான எழுத்துத் தேர்வுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ மற்றும் உங்களுடைய ஸ்கோர், நீங்கள் இந்த எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. கூடிய விரைவில் இந்த ரிசல்ட் வெளியிட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பிரகாரம் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதில் ஜூனியர் ஃபெலிப், சீனியர் ஃபெலிப், எக்ஸாமினர் ரீடர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து வாய்மொழி தேர்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்சி போன்ற பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ரிசல்ட் வெளியிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. ஓரளவு நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸாமோட சென்டர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தாண்டி இருப்பீங்க. அவங்களுக்கு ஓரளவு வாய்ப்பு வந்து இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு 100 மார்க் மதிப்பெண் கொண்ட இந்த அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முன்னுரிமையிலும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நீங்கள் அதிக மார்க் எடுத்திருக்கணும். அது எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஓரளவு மீடியமான மார்க், ஒரு ஆவரேஜாக ஒரு 70% 100க்கு ஒரு 70%லேருந்து எபோவ் 70லேருந்து ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அலுவலக உதவியாளருக்கு அப்படின்னா, அந்த இதில் உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டியில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு வாய்ப்பு வந்து உள்ளது. இப்போ ப்ரியாரிட்டி எதுவுமே இல்லாமல், பிஎஸ்டிஎம் இல்லாமல், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் வேறு என்ன குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸாகவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும், அதில் ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? அந்த ப்ரியாரிட்டியில் முன்னுரிமையில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கம்யூனிட்டி கேட்டகரியில் ஜென்ரலாக இல்லாமல் பிஎஸ்டிஎம், முதல் தலைமுறை பட்டதாரி, அதுக்கு கணவனால் கைவிடப்பட்டவர், விதவை கேட்டகரி, ஃபிசிக்கல் சேலஞ்சட் பர்சன், இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறையும். இந்த மாதிரி எந்த ஒரு பிஎஸ்டிஎம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காமனாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் கட் ஆஃப் வந்து கூட தான் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜூனியர் ஃபெலிப்புக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து வித்தியாசப்படும். இப்போ சிவகங்கையில் வந்து ஓஏக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து 75 வைக்கிறாங்கன்னா, அதே கம்யூனிட்டிக்கு இன்னொரு மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற மதுரை மாவட்டத்துக்கு அதை காட்டிலும் கூட இருக்கும். சரிங்களா? இப்படி தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறுபடும். அதில் இப்போ நீங்களே ஃபேக்ட் சேனல் சொல்கிற மாதிரி இவ்வளோ தான் கட் ஆஃப், அவ்வளோதான், அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? இந்த எழுத்துத் தேர்வுக்கு உங்களுடைய மதிப்பெண் குறையிறதுக்கு கண்டிப்பாக இந்த காரணங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை. அதனால் நீங்கள் படிக்காமல் இருந்திருப்பீங்க, குடும்ப சூழ்நிலை. இதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக ஆன்லைனில் ஃப்ரீயாக கிளாஸ் வந்து நடத்தினோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தாங்க, எழுதுனாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? பல பேர் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே, கூலி வேலை பார்த்துக்கிட்டே நம்ம சேனலில் நைட் டயத்தில் வந்து கூட படித்தாங்க. ஆன்லைன் கிளாஸ் படித்து நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம். வீட்டில் வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது. ஏதாவது ஒரு பேக் சேனல் வந்து பிடிஎஃப் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு அது வாங்கி அதையும் படிக்கிறது கிடையாது. சோம்பேறித்தனம். உங்களை முதல்ல நீங்கள் சோம்பேறித்தனமாக ஆக்கிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா புக் வாரியாக நாங்கள் பாடத்தை நடத்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எப்படி நடத்துவோமோ அதே மாதிரி நடத்தி டெய்லி டெஸ்ட்டெல்லாம் வச்சு அவங்களுக்கு அறிகுறை சொல்லி அவங்க கொஞ்சம் டயர்டு ஆனாலும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணி அவங்கள இந்த அளவுக்கு நாங்கள் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலட்சியம். எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம். நீங்கள் இண்டிவிஜுவலாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அலட்சியத்தன்மை வந்து இருக்கும். அதனால் கூட்டத்தோட கூட்டமாக வந்து சேர்ந்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமே தவிர, நீங்கள் சிங்கிளாக இருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ உள்ள போட்டி சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டம். அடுத்து நம்பிக்கை இல்லாமல் புத்தகம் தொடுவது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் புக்கெல்லாம் வாங்க சொல்லி புக் வைஸாக தான் படிக்க வச்சோம். அவங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் பிடிஎஃப் மெட்டீரியல் கூட அவ்வளோவா கொடுக்கல. புக்கை கவர் பண்ணியே நாங்கள் ஓனாக ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி நோட்ஸ் மாதிரி எடுத்து அது மூலமாக தான் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் படிக்க வச்சுருந்தோம். மற்றவர்களுக்காக படிக்கிறது அப்படின்னா, வீட்டில் அண்ணன் தம்பியாக இருக்கிறீங்க, அக்கா தங்கச்சியாக இருக்கீங்கன்னா
உங்களுக்குள்ள ஒரு ஈகோ தன்மை, போட்டி இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சும்மா போட்டி போட்டு படிக்கிற மாரி படிக்கிறது. எப்பயுமே புரிதல் தன்மையோட கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்கா வைஸ் சிலபஸ் வைஸா பார்த்து படிச்சா தான் நீங்க வந்து அச்சீவ்மென்ட் பண்ண முடியும். கடைசி வரையா படிக்காம, எக்ஸாம் நெருங்குற நேரத்துல ஒரு 10 நாளுக்கு மட்டும் படிக்கிற மாரி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸாம்லயும் நீங்க பாஸ் பண்ணிக்கிறவே முடியாது. எதை படிக்கணும் அப்படின்னு தெரியாம நெறைய பேர் இருப்பீங்க. சரிங்களா? வரும்போது பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு வெளியில மெட்டீரியல் புக் விக்கிறாங்க. அத ரூ. 500 வாங்கி அப்படியே ஒரு 2 நாள் படிச்சுட்டு 3ஆம் நாள் தூக்கி மூலையில எறிஞ்சிட்டு, கடைசி எக்ஸாம் டேட்ன்னு வரும்போது எடுத்து படிச்சிருப்பீங்க. திட்டமிடாமல் படிப்பது. இன்னைக்கு ஒரு நாள் படிக்கிறது, நாளைக்கு ஒரு நாள் படிக்கிறது, கல்யாணத்துக்கு போன அப்படி ஒரு நாள் படிக்கிறது, இந்த மாரி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. அதிகமா செல்ஃபோன் நெறைய ஃபேக் சேனல் வந்து குடுக்குறாங்க, நோட்ஸ் குடுக்குறாங்க, கொஸ்டின்ஸ் குடுக்குறாங்கன்ட்டு சொல்லிட்டு, நீங்க அந்த சேனல்ல போய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கடுத்து அதில ஒரு பாட்டு வரும், ஒரு சாங் வரும், ஒரு லவ் சாங் வரும். அப்படியே மைண்ட் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி, அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு, அப்படியே மொபைல ரொம்ப நேரம் வீணடிச்சுட்டு, கடைசி இந்த படிக்க வேண்டிய டாபிக் வந்து படிக்க முடியாம போயிரும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் சேனல். நான் ஒரு உண்மையான சேனல சொல்லல, ஃபேக் சேனல சொல்றேன். அவங்க டெய்லி ஒரு 10 கொஸ்டின் போடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு 10 கொஸ்டின வந்து நம்பிட்டு, அந்த 10 கொஸ்டினுக்காகவே அடிமையாகி, அவங்க டெய்லி போடுற 10 கொஸ்டின படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. புக் வைஸா, டாபிக் வைஸா புரிதல் தன்மையோட படிச்சா தான், இனி வருங்காலங்கள்ல எக்ஸாம்லாம் நீங்க பாஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்டின்னா, லட்சக்கணக்கான போட்டியாளர் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால ஃப்ரீ கிளாஸ் இது இன்னும் பாருங்க நெறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. சேனல் பார்த்துருப்பீங்க. என் சேனல வந்து ஒரு மாரி நெனைக்காதீங்க. இந்த சேனல் மூலமா எக்கச்சக்கமான பேர் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பேரையும் நான் பேசவும் வைக்கல. சரிங்களா? அதனால வெளியில வந்து இப்ப ஏதாவது அமௌண்ட் கட்டி ஏமாறாம, அடுத்து ஃப்ரீ கிளாஸ் நான் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து ஜாயின் பண்ணி, அடுத்து வாய்மொழி தேர்வுக்கு உங்கள தயார்படுத்திக்கங்க. அதுக்கடுத்து பிராக்டிகல் எக்ஸாமுக்கும் உங்கள தயார்படுத்திக்கங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆன நண்பர்கள், இந்த எக்ஸாம்ல ரொம்ப லோயஸ்ட் மார்க் எடுத்தவங்க, இனி வரப்போகின்ற நீதிமன்ற எழுத்துத் தேர்வுக்கு இப்ப இருந்தே நீங்க தயார்படுத்திக்கங்க. குரூப் 4க்கும் தயார்படுத்திக்கங்க. அதுக்கு நம்ம சேனல் மூலமாவே ஃப்ரீ கிளாஸ் வந்து டெய்லி வந்து நடத்துறோம். அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டு டெய்லி வந்து படிங்க. அதுல பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து குடுப்போம். ஆன்லைன் டெஸ்ட் மாரி கூட வைப்போம். எல்லாமே ஃப்ரீ தான். முற்றிலும் ஃப்ரீ தான். அதனால அந்த வாய்ப்ப வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நாங்க வந்து மொத்தமாலாம் யூடியூப் வீடியோல போட்டு ஏர்ன் பண்ற மைண்ட்லலாம் இல்ல. ஏன்னா கிடைக்கிற வாய்ப்ப நல்லபடியா யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.